ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டரை போட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் 5 வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளியை எடுத்திருக்கேன். அதுவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், ஒரு தட்டில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை என்ன பண்ணணுன்னா, ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு திரும்ப ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கொஞ்சம் போல் பட்டரை சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, பன்னீரை நம்ம நல்லா குட்டி குட்டியாக ஸ்கொயர் டைப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணுறதுக்கே ஆசையாக இருந்தது. நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இதெல்லாம் வெந்துருச்சு. மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலாலாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு பிறகு என்ன பண்ணலான்னா, அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். தக்காளி நிறைய போட்டனால அது கூட 1.5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அது கூட ஆட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கடைசியில் மல்லித்தலையை போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கு பன்னீர் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.